இந்த கங்குவா தொல்லை தாங்க முடியலைங்க. சூர்யா மேல ஏன் கோவம், சிவா மேல ஏன் இவ்வளவு வன்மம், ஜோதிகா மேல ஏன் இவ்வளவு கடுப்பு, சுச்சி ஏன் இப்படி குதின்னு குதிக்கிறாங்க. இன்னும் எல்லாமே பார்த்துருவோம். இந்த கங்குவா படத்துல ட்விஸ்ட் இருக்கோ இல்லையோ, இந்த கங்குவா ரிலீஸ் ஆன பிறகு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். மக்கள்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க. மிக்ஸ்டு ரிவ்யூஸ் எங்க பார்த்தாலும். சில பேர்லாம் சூப்பரா இருக்குங்கிறாங்க, சில பேர்லாம் மகா கேவலமா இருக்கு அப்படின்றாங்க. ஒரு தாத்தா காட்டு கூச்சல் போடுறாரு. ஸோ ஆக மொத்தம் பீப்புள் ஆர் டிவைடட் ஆன் ஆன் கங்குவா. ஸோ முதல்லேருந்தே பார்ப்போமே, சூர்யா மேலே ஏன் எல்லாருக்கும் இவ்வளோ கோவம். சூர்யா மிகைப்படுத்தி சொல்லிட்டதா எல்லாருமே நினைக்கிறாங்க. அதாவது இந்த படம் நிச்சயமாக பேசப்படும். இது சாதாரணமாக இருக்காது, இது ஒரு நெருப்பு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. சரி, இதை முதல்ல டபுள் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஒரு நடிகர் இருக்காரு, ஒரு படம் பண்ணுறாரு, அவரை ப்ரமோஷனுக்கு கூப்பிடுறாங்க. அந்த ப்ரமோஷனில் அவர் என்ன சொல்லணும்? இப்போ நான் சூர்யாவோட எந்த அரசியலோட பேக் ஸ்டோரிக்கும் போல, அவரோட அரசியல், அவர் எதுக்காக அப்படி பண்ணாரு, பிளாக்கை ஒயிட்டாக மாத்துறாரா, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் போகவே இல்லை. ஆனால் ஒரு நடிகர் ஒரு ப்ரமோஷனுக்கு கூப்பிட்றாங்க, ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் அவர் என்ன பண்ணுவார்? ப்ரமோட் பண்ணாமல் ஒரு படத்தை அவர் என்ன பண்ணுவார்? அந்த படத்தை மிகைப்படுத்தி தான் சொல்லி ஆகணும். அதுதான் ப்ரமோஷன்னாலே. அதுதான் இப்போ நம்ம அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க போவோம். இந்த காலத்தில் நடக்கிறது இல்லை. பெண்ணுக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா அப்படின்னா, சார் பொண்ணு இன்னைக்கெல்லாம் ஆடினா சூப்பராக இருக்கும் சார், பொண்ணு சமைச்சாங்கன்னா இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பார்த்தாக்கா அவங்களுக்கு ஒரு காஃபி கூட வைக்க கூட தெரியாது. அதே மாதிரி தான் மாப்பிள்ளை எப்படி சார், நான் சொக்க தங்கம் சார், கோவம்னாலே என்னன்னு தெரியாதுமாங்க. சூடாக காஃபி வரலன்னா அந்த தட்டு பறக்கும். அதையும் பார்த்துருக்கோம். இல்லைன்னா டீ டோட்டலாக அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் சார் பியர் அடிச்சா என்ன சார், பியர்லாம் ஒரு ட்ரிங்க்ல சேர்த்தியா சார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மிகைப்படுத்தி பொதுமக்கள் நம்ம சொல்லும் பொழுது, ஒரு நடிகர் ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல நடிக்கிறாரு, அதுவும் அவர் நிச்சயமா நல்லா போகும்னு நினைக்கிறாரு. அந்த படத்துக்காக அவர் ப்ரமோட் பண்ண வராரு. ப்ரமோட் பண்றதை அவர் எப்படி சொல்லுவாரு? அதனால அதை ஓவரா நம்ம மிகைப்படுத்துறோமோ, நம்ம நடுவில் நின்று பார்க்கலையோ அப்படின்னு சில சமயம் தோணுது. அகைன் நான் இந்த சூர்யாவுடைய இந்த அரசியல், அவர் பம்பாய் போனது, அவர் அவருடைய டபுள் ஸ்டாண்டர்டு, அவருடைய பாலிடிக்ஸ், அதுக்குள்ளெல்லாம் நான் போகவே இல்லை. சிறுத்தை சிவா அவருக்கு எப்பவுமே அவரை பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயம் யாருக்குமே இல்லை. அவர் அவர் நடித்த படத்தில் எல்லாரையும் கழுவி அவர் எல்லாரையும் இறக்கிடுறாரு. அஜித் அவர் தான் இறக்கி விட்டாரு, அதே மாதிரி தான் இப்போ சூர்யாவை இறக்கி விட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் சொன்னதையாவது நம்ம கொஞ்சம் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து பார்த்துக்கலாம். சார் இவர் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஓவராக தான் சார் ஹைப்பு கொடுப்பாரு, இவரை பொறுத்திருந்து பார்ப்போம், இவர் எக்ஸாம் எப்படி எழுதுறாருன்னு பார்த்து அதுக்கப்புறம் மார்க் போடுவோம்னு நம்ம மக்கள் நினச்சிருக்கலாம். அவர் 1000 கோடி இல்லை சார் 2000 கோடின்னு சொன்னதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம். உதாரணத்துக்கு இப்போ என்னடா தம்பி நீ நல்லா பேட் பண்ணுவியாடா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பேட் பண்ணுவேன் சார். நான் உள்ளே போய் பார்த்தாக்கா அவனுக்கு பேட்டே சரியாக பிடிக்க தெரியாது. இல்லைனா என்னப்பா தம்பி எப்படியா ஒரு 4 அடிச்சிரு அப்படின்னா, சார் நான் 6 அடிக்கலான்னு யோசித்தேன் சார் அப்படின்னு அவர் பெரிய பந்தா காட்டிட்டு ஒரு உள்ளே போவார். இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. அவர் ப்ரமோஷனில் ஏன் சார் 1000 கோடி போகுமான்னு கேட்டதுக்கு, நீங்கள் 2000 கோடி கூட போகும் சார் அப்படின்னு அவர் சொன்னார். மிகைப்படுத்தி சொல்லியிருக்காரா? அப்படிதான் இருக்கும். இதுக்கு பின்னால் ஒரு கணக்கும் இருக்குது. இவ்வளவு தியேட்டருக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், இது பேன் இண்டியா ரிலீஸு, பல லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணுறோம், பல கண்ட்ரீஸ்க்கு ரிலீஸ் பண்ணுறோம், பல தியேட்டர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஒரு வாரம் ஓடினா கூட நமக்கு இவ்வளவு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கில் அவர் சொல்லியிருக்கலாம். ஓகே, அது ஒரு யூகம்தான். இன்னொன்று இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமரன் படம் போது இது வரல, தீபாவளியும் போது நம்ம வரல, இந்த பிளடி பெக்கர் போது இந்த படம் வரல. ஸோ இதுக்குன்னு ஒரு தனி ஸ்லாட் இருக்கு. இந்த ஸ்லாட்ல ஒரு வாரம் 2 வாரம் ஓடினா கூட நிறைய பணம் பண்ணிடலாம். இந்தியா ஃபுல்லா, இன்டர்நேஷனல் ஃபுல்லா நம்ம நிறைய பணம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கில் அவர் சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் ஏன் நம்ம கழுவி ஊத்த காரணம் என்னன்னா, மக்களுடைய பேசிக் எதிர்பார்ப்பு கூட ஃபில் ஆகாத மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சத்தம். இது எல்லாரும் பிடிச்சவங்களும் சொல்லியிருக்காங்க, பிடிக்காதவங்களும் சொல்லியிருக்காங்க, சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சார் இருக்குன்னு. அடுத்தது இருட்டு. ஒரேடியா ரொம்ப இருட்டா இருக்கு படம். இருட்டிலேயே படம் எடுத்திருக்காங்க. அந்த காலத்துல அக்னி நட்சத்திரத்துல நம்ம பிசி ஸ்ரீராம் ஒரே குத்து விளக்குலேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி லைட்டு, அந்த லைட்டு இந்த லைட்டுன்னு போட்டு பண்ணியிருப்பார். அதே மாதிரி லைட்டிங்கே இல்லைன்னா அந்த படத்தை நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. லைட்டிங்கும் சவுண்டு அதிகமாக இருந்தால் இறைச்சலாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே. எந்த படமும் படத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. பல நேரம் இஃப் யூஆர் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் என்ன நடக்குதுன்னா அதுவே ஒரு இரிட்டேஷனுக்கு இதாகும்.
மிகைப்படுத்தி சொல்லி எல்லாரும் மக்கள்லாம் ரொம்ப ஆவலா ஓடி போய் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படம் அப்படின்னு ஆகும்போது மக்களுக்கு நேச்சுரலா ஏற்படுத்துற ஒரு கடுப்புல தான் இதெல்லாமே வெளிவருது. சில பேர் இத மிகைப்படுத்தி சொல்லிருக்காங்க அப்படிதான் தோணுது. எந்த படத்தையும் ஒரு படத்தமா பார்த்து படமா பார்த்தா நல்லா இருக்கு. படம் போனீங்க, பணம் செலவு பண்ணீங்க, பிடிக்கல, வெளியே வந்தீங்க, சரி ஒளியுது, அவ்வளவுதான், என்ன பண்ணி தொலைய. ஓகே, அப்படி பார்க்காம பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனதுனால அது சரியா இல்லாதனால மக்கள் கழுவி கழுவி ஊத்துறாங்க. இதுக்கு நடுவுல கிணறு வெட்ட பூதம் கிளம்பின மாதிரி நம்ம ஜோதிகா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் என் புருஷங்கிறதுக்காக சொல்லலை. ஆமாம், முதல்ல 1 மணி நேரம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, அதுக்கப்புறம் மிச்சம் படம் 2 மணி நேரம் நல்லா தானே இருந்தது, இது 3 மணி நேரம் படம் தானே அப்படின்னு நம்ம திருவிளையாடல் தர்மி டயலாக் மாதிரி, சார் பாட்டில் எவ்வளோ தப்பு இருந்தாலும் அந்த தப்புக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மிச்ச பணத்தை கொடுங்க சார் அப்படின்னு கேட்குற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க வந்து சூர்யாவை தான் டிஃபெண்ட் பண்ண வேண்டாம், நம்ம வந்த மனைவி, அதனால அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தம் மேல ஒரு நிலை வந்துருமோங்கிறதுக்காக அதை அப்படி சொன்னாங்க. ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்ப கங்குவாவை அவங்களே கழுவி ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. இதை முன்னாடியே பிரைவேட்டா சொல்லியிருக்கணும், சூர்யா இந்த மாதிரி படம் பண்ணாதீங்க, இது சரிப்பட்டு வரும் போல தோணலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா சரிங்க போனா போது, ஒரு படம் போகல அவ்வளவுதானே, நம்மளோட தொழிலே நடிக்கிறதா, நம்ம அடுத்த படத்தை பார்ப்போம்னு சொல்லியிருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு ஆதங்கத்துல அவங்க அதை ரிலீஸ் பண்ண அது இப்ப பூதாகரமான ஒரு விளைவுகளை சந்திக்குது. இதுக்கு நடுவுல வந்து சிவபூஜையில கரடிம்பாங்க, அது மாதிரி சுசித்ரா அவங்க வந்து பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க. அவங்க கேட்கலாம், நீங்க பப்ளிக்கா நீங்க ஒன்று ரிலீஸ் பண்றீங்க, அதனால நானும் ரியாக்ட் பண்றேன்னு சொல்லலாம். ஆனா வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட சொல்ற மாதிரி இருக்கு அவங்க பேசுறதெல்லாம். அதாவது வந்து, நீலாம் ஒரு பொண்டாட்டியா, நீயே வந்து அந்த படத்தை, அவர் நடிச்ச படத்தை வந்து கழுவி ஊத்திட்ட, இப்ப இனிமே எவன் பார்ப்பான், நீயே ஃபர்ஸ்ட் அவர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்ட. வாஸ்தவம் தான், அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அதுக்காகவும் நீ மேரேஜ், நீ எல்லாம் ஒரு மேரேஜ் பார்ட்னரா, நீ எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய யூனிட்டா, நீ என்ன பெரிய இங்கிலீஷ்ல மகா இதுவா, அதெல்லாம் தேவையில்லை. அவங்க இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க, சோஷியல் மீடியாங்கிறனால அவங்க இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்ல எழுதுறதுனால கொஞ்சம் மிகைப்படுத்தி எழுதியிருக்காங்க, எல்லாருக்கும் லாங்குவேஜ் தெரியுங்கிறனால கொஞ்சம் மிகைப்படுத்தி நம்ம பேசுவோம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இவங்க மிகைப்படுத்தி எழுதினதை ஏதோ தம்மேல ஏதோ, அதாவது தம்மேலேயே விழுந்த அடி மாதிரி, சூர்யாவுக்கு விழுந்த அடி தம்மேலேயே விழுந்த அடி மாதிரி இவங்க அடிக்கிற லூட்டி இருக்க தாங்க முடியல. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களோட கிரெடிபிலிட்டியும் போயிடுது. அவங்க நாளைக்கு ஏதாவது சொல்லும் போது கூட, இப்ப இந்த தனுஷ் நயன்தாரா கூட ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, சொல்லும் போது கூட இவங்க சொல்றதுல எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய்ன்னு தெரியாம போயிடுது. ஏன்னா வந்து தேவையில்லாத அநாகரிகமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி ஜோதிகாவை கழுவி கழுவி ஊத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒரு ஒய்ஃபு, அவங்க ஹஸ்பண்ட் படம் சரியா ஓடல, அந்த ஒரு ஒரு ஆதங்கத்துல அவங்க ஏதோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க சோஷியல் மீடியால. அதுக்கு வந்து இப்படி கழுவி ஊத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதா நமக்கு படுது. ஆக மொத்தம் இது வந்து தினமும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. படம் என்னமோ ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனா அந்த படத்தை கழுவி கழுவி ஊத்துறதுக்கு ஒரு கும்பலும், அந்த இல்ல சார் அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொரு கும்பலும், இவங்க ஏன் இப்படி பேசினாங்க, இவங்க ஹைப்பு கொடுத்து பில்டப் கொடுத்ததுனால தான் நாங்கெல்லாம் இவ்வளோ கடுப்பா இருக்கோம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தம் தினமும் ஒரு செய்தி, தினமும் ஒரு புதிய ட்விஸ்ட், புதிய டேர்ன். இதுல கங்குவா 2 வருமா வராதா பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கும் மேல இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்குது தெரியாது. அதனால கங்குவா 2 விட இங்க நடக்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம்.